வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரெக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்துருச்சு. அதை பற்றி ரெக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் சடனாக நைட் 11:08 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. டீசர் வந்துருச்சு. நம்ம அதை பார்த்துருவோம். 3, 2, 1 லொகேஷன் செம்மையா இருக்கு. ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் தரமா இருக்கு. செம்ம ஒரு கிளாஸியான ஷாட். பேக்ரவுண்ட் தரமா இருக்கே. ஒரு ஃப்ரேமும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. செமையா இருக்கு. ஓ பொங்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. கலர் கிரேடிங்காக இருக்கணும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆகும் சரி. ஓம் பிரகாஷ் என்ன பண்ணாருன்னு தெரியல. அசர்பைஜான் அவ்வளோ அழகா அவ்வளோ கிளாஸியாக காமிச்சிருக்காங்க. டிஏஎஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு கலர் டோன், ஒரு கலர் பேட்டர்னை எடுத்துக்கிட்டாங்க. அந்த கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி போயிருக்காங்க. செம்மையா இருக்கு. அதுவும் தலை ஒரு ஃப்ரேம்லயுமே ஒரு கிளாஸா இருக்காரு. இது பாக்குறப்போ ஒரு இந்த டீசர் காமிச்சோன்னா, இந்த டீசர் எல்லாமே ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சோன்னா இது ஹாலிவுட் டீசர்ன்ற ரேஞ்சில் தான் இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரேம்ஸும் செம்மையா இருக்கு. மியூசிக் வந்து ரொம்ப சட்டிலா, ரொம்ப ஹை பிச்சாகவும் இல்லாமல் ரொம்ப லோ பிச்சாகவும் சட்டிலா இந்த இதுக்கு என்ன தேவையோ அந்த டெசர்ட் காமிக்கிற இடத்துல அந்த எப்படி சொல்ற அரபிக் மியூசிக்லாம் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணி அது ஒரு டோன் ஆட் பண்ணி செம்மையா இருக்கு. பாக்குறப்பே மகிழ்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, அவர் வந்து மகிழ் அவர் என்னன்னா பண்ணலாம், தடம் மாதிரி ஒன்று பண்ணலாம். அவர் இல்லை தடையார் தக்கரல் மீகாமன் மாதிரி கூட எதுனாலும் பண்ணலாம். பட் இப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னு எனக்கு கதையா ஸ்கிரீன் பிளேவா எனக்கு ஓகே, அவர் வந்து பக்காவா பண்ணிடுறான்னு தெரியும். பட் ஃப்ரேம்ஸா இவ்வளோ அழகா இவ்வளோ ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம திரும்பி ஒரு வாட்டி நம்ம டீசர் பார்த்துருவோம். 3, 2, 1 go. பிஜிஎம் வந்து அந்த டீசருக்கு ஒரு ஆட் ஆன் அப்படியே கொடுக்குது. அந்த ஃபீலிங் ஷாட். செம்ம ஷாட் இருக்கு. ஒரு ஃப்ரேம் ஏதோ ஹாலிவுட் வெப் சீரிஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த ஹேட்லாம் பார்த்தா பீக்கி பிளைண்டர்ஸ் அதான் நான் வருது. மை ஃபேவரட் ஷாட். இந்த சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிஜிஎம்மும் செம்மையா இருக்கு.
ஒரே ஒரு வாட்டி இந்த ஒரு இடத்த மட்டும் ரீவைண்ட் பண்ணி அதை மட்டும் கேட்போம். ஏய் ஹனி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கடவுளே அஜித் அந்த டோன்ல போட்டு வச்சிருக்காரு. ஆனா பாக்குறப்ப ஒரு ஆடாத்தல் நல்லா இருக்கு. அந்த எனர்ஜி, முயற்சி, விக்டரின்றது அவங்களோட அந்த டேக்லைனாவே இருந்துச்சு. அதை வந்து கடவுளே அஜித் அந்த ஸ்டைல்ல கொண்டு வந்தது அது ஃபேன்ஸுக்கு அது செம்ம ட்ரீட்டா இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. அந்த ஃப்ரேம்ஸ் தான் இந்த டீசர் பாக்குறப்போ ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ செம்ம ஃப்ரேம்ஸாக இருக்கும். ஓம் பிரகாஷோட ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரேமும் செம்ம கிளாஸியாக செம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஹாலிவுட்ல ஒரு வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த பீக்கி பிளைண்டர்ஸ்ல ஒரு கலர் டோன் அந்த செட் மாதிரியே இருக்கு, அந்த மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு பாக்குறப்ப. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா அதுவும் பொங்கலுக்கு வரப்போகுது. நான் GBU குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரும்னு பேசிட்டு இருந்தேன். பட் கடைசியாக விடாமுயற்சி வரப்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா மகிழ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து விடாமுயற்சியில கூட நம்பிக்கை இல்லை, நான் குட் பேட் அக்லி தான் நம்ப போறேன் அப்படின்றப்ப எனக்கு ஒரு நம்பிக்கைனா மகிழ் எதை பண்ணாலும் தரமா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா மகிழ்கிட்ட வந்து நம்ம ஒரு மினிமம் கேரண்டி எதிர்பார்த்துக்கலாம். அவர் வந்து ஒஸ்டா பண்ணிட மாட்டாரு. மினிமம் கேரண்டி இது மகிழ் ஏதாச்சும் பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இந்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே இது வந்து ஒன் டேல நடக்கும் போது தான், பீஸ்ட் படம் மாதிரியே ஒன் டேல நடக்கிறதா. அதுல மிஸ் ஆன ஸ்கிரீன் பிளேவே இதுல மட்டும் மகிழ் புடிச்சிட்டாருன்னு நீங்க படம் தரமான ஒரு படமா இருக்கும். அதுவும் ஒரு கிளாஸியான ஒரு படமா இருக்கு. அது இல்லாம தலையோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்மையா இருக்கு. இந்த படத்துல பாக்குறப்ப எந்த ஒரு ஓவர் டூவே பண்ணாம தலை ரொம்ப கிளாஸா ரொம்ப கூலா இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த கலர் டோனுக்கு வந்து தலையை பாக்குறப்ப ஒரு ஹாலிவுட் ஹீரோ பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இந்த விடாமுயற்சி டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் தோணுது, ஓகே இது ஒரு ஹாலிவுட் டீசர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப எக்ஸைட் ஆகுது. படம் எப்படி வரப்போன்னு தெரியல. அதுவும் இல்லாம ட்ரெய்லர் என்ன பண்ண போறான்னு தெரியல. தலையும் கிளாஸா இருக்காரு, மியூசிக்கும் கிளாஸா இருக்கு. ஓம் பிரகாஷோட என்ன சொல்றது கேமரா ஒர்க்கும் கிளாஸா இருக்கு. அந்த மகிழ் அவர் மட்டும் சூப்பரா பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், கன்ஃபார்ம் இந்த படம் பந்தய அடிக்கும். அண்ட் எனக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சது. நான் மறக்காம நீங்க எல்லாருமே போய் இந்த டீசரை பாருங்க. நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் செக்ஸ் 40K தாண்டி போயிருக்கு. பாருங்க, பார்த்துருங்க, கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.